ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜவ்வரிசி கேரட் வச்சு பாயசம் தான் செய்ய போகிறேன். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு, நெய் நல்லா உருகுனதும் ஒரு பெரிய கேரட்டை துருவி சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். அதே பேனில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கூடவே 2 கப்பு தண்ணியையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு ஜவ்வரிசி வெந்து வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். ஜவ்வரிசி வெந்து வந்ததும் நம்ம வதக்கி வச்சுருக்க கேரட்டை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு கேரட் கொஞ்சம் நேரம் வேகட்டும். கேரட் நல்லா வெந்ததும் இனிப்புக்காக நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன். 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். 1/2 டீஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள், 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பாலுக்கு பதில் பசும்பால் இருந்தால் நல்லா காய்ச்சிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ருசியான நல்ல ஒரு டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பாயசம் ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.